ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டோட மார்க் ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் குவான்ஸோட ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தோம்னா டெஸ்ட் புக்கில் ஓகேவா, டெஸ்ட் புக்கில் வந்து 15th டெஸ்ட்டு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்கோர் பார்த்தோமா நம்மளுக்கு வந்து 82 வந்திருக்கு. 94 அட்டம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 95 அட்டம்ப்ட்ஸ் கிட்ட கொடுக்க முடிஞ்சிச்சு. பட் வந்து 82 தான் மார்க் வந்துச்சு. ஒரு 10 எரர் கிட்ட போயிடுச்சு. ஓகேவா, 10 எரர் குறைக்கணும். ஸோ இதில் இங்கிலீஷில் மட்டுமே 7 எரர் கிட்ட போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில, இங்கிலீஷ் தான் நல்லா அடி வாங்குது. ஸோ இதில் குவான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குவான்ஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ டெஸ்ட் புக்கில் வந்து போடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பெஷலாக இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா நம்ம சீக்கிரமாக போடும்போது அந்த பொம்மை சிரிக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 5 மிஸ்ஸிங் நம்பர்ஸு, 4 குவாட்ரட்டிக்கு, 10 சிம்பிளிஃபிகேஷனு, 2 டிஐ, 6 அப்ளிகேஷன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இதுதான் இந்த டெஸ்ட்டோட பேட்டர்னாக இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அப்போ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட் மிஸ்லேனியஸ் அண்ட் 2 டிஐ. ஸோ இப்போ மிஸ்லேனியஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா. ஓகே, இப்போது இந்த சம்மில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். த பாப்புலேஷன் ஆஃப் த டவுன் வந்து இன்க்ரீசஸ் பை 40% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ 40%னா இப்போ எனக்கு இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியாது. ஸோ இப்போ இனிஷியலாக வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸில் இருந்து எனக்கு 40% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? 40% அப்படின்னா இப்போ 5ல் இருந்து 7. 40%னா என்னது? 2/5 தானே. ஸோ அப்போ எனக்கு இன்க்ரீஸ் தான் கொடுத்துருக்கு. அப்போ நான் 5லேருந்து 2 கூட வரும், +2 வரும். அப்போ 7 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து டிக்ரீசஸ் பை 20% இன் செகண்ட் இயர். ஸோ 7/5 இருந்தது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா. நான் இது எக்ஸ்ன்னு கூட இல்லாமல் வேறு ஏன்னா இன்ட்டு மார்க் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாப்புலேஷன் பின்னு வச்சுக்கிறேன். ஸோ வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்ட்டு இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும். 20% டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா 20% என்ன? 1/5. அப்போ 5ல் 1 குறைஞ்சிருக்கு. அப்போ 4/5. கரெக்டாக 4/5னா 20% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த பாப்புலேஷன் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் இஸ் 49,000. இப்போ ஒரு வேல்யூ வரும்ல, இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் 49,000 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 49,000. ஃபைண்ட் த பாப்புலேஷன் அட் த பிகினிங், அதாவது பியோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர். ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 7 அடுத்து 4 அடித்து கொடுத்தோன்னா 25ன்னு வருமா? ஓகே, அடுத்து இதை ஆட் பண்ணோம்னா 175. ஸோ 43,750 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும். இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தடு. ஓகேவா, இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அதை பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அது போய் 40%. நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியலாக வந்து 100% இருக்குன்னு எடுத்துக்கிறேன் சும்மா. அப்போ 100% இருக்குன்னா 40% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? 140% இருக்கும். லாஜிக்கலி அது தானே. 40 கூடுது, அப்போ 140%. அடுத்து அதிலிருந்து 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதில் 20% பார்க்கணும். 140ல் 20%னா எவ்வளோன்னு பார்த்தோம்னா 14. 10%னா 14, 20%னா 28. அப்போ இந்த 28 இதுலேருந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். 28 இதுலேருந்து கழிச்சோம்னா 112 வருமா? இந்த 112 தான் எத்தனை? 49. புரியுதா? இந்த 112 தான் 49னா 100 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 100 பார்ட் இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 100 பார்ட் வந்து 43,750 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரொம்ப சிம்பிளாக இப்படி முடிச்சிடலாம். எப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, மினிமம் நம்பர் ஆஃப் கால்குலேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ இதுவுமே வேணாம், இதுவுமே எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, இந்த மாதிரியும் வேணான்னா இன்னொரு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது இன்னும் ரேஷியோவாக எடுத்துக்கிறது. அது இன்னும் ரேஷியோவாக ஃபீல் ஆகும். அதாவது எனக்கு 40% சொல்கிறாங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 5 பார்ட் தானே வச்சேன், நான் 50ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 50லேருந்து 70 போகுது. ஓகே, இப்போ என்ன நடக்குது? 20% டிக்ரீஸ் ஆகுதா. அப்போ இதில் 20 எவ்வளோ? இதில் 20 வந்து 14. அப்போ 14 குறைச்சோம் அப்படின்னா 14 குறைச்சா எவ்வளோ அர்த்தம்? 56. கரெக்டாக. இந்த 56 பார்ட்டு தான் என்னோட 49. அதாவது 0 மீட் பண்ணுறேன். 49னா 490. அப்போ 50 பார்ட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதுவுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து 43,750 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ தட் இஸ் த ஆன்சர். இப்போ இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதை பாருங்களேன், 24 செகண்ட்ஸ் நல்லா இருக்குல்ல அந்த அந்த குட்டி அந்த பொம்மை சிரிக்கிறது. ஓகே, ஆனால் இந்த அளவுக்கு தான் சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரீனா வந்து
ரீனாக்கு வந்து 37,500 கிடைக்குது. இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில், ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்குது. அவள் மணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கிடைக்குது. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் எவ்வளோ அது கிடைக்குது, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12.5. அடுத்து எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன சொன்னோம், அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதாவது SI = PNR by 100 அப்படின்னு தான் அர்த்தம், கரெக்டாக? ஸோ அப்போ இதில் P அப்படின்றது கொடுக்கல, ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதாவது Pயை தான் கேட்டிருக்காங்க, இன் பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த அமௌண்ட் இன்வெஸ்டட் பை ரீனா? அப்போ P தான் கேட்டிருக்காங்க, Pயை வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4. R என்ன கொடுத்துருக்காங்க? 12.5%. ஸோ நல்ல கவனமாக கவனிக்கணும். 12.5%-ஐ நம்ம ஃப்ராக்ஷனல் எப்படி எழுதலாம்னா 1/8 எழுதலாம். 1/8 எழுதலாம். தட் மீன்ஸ் என்ன ரீசன், என்ன மாதிரியான இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 12.5 அப்படின்றது என்னது? 25% டிவைட் பை 2 தானே. ஸோ 25%ன்றது 1/4. அப்போ 1/4 டிவைட் பை 2னா 1/8 எழுதலாமா? ஸோ அந்த லாஜிக் தான் இங்கே ஃபாலோ ஆகுது. ஸோ இப்போ அது போக இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூஸை நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே குட், ஓகேவா? அப்போ 12.5% பதிலாக 1/8 போட்டுக்கலாமா? அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா 1/2 தானே வரும். அப்போ 1/2னா அப்போ என்ன அர்த்தம்? P × 1/2 அப்படின்னு அர்த்தம். இதோட வேல்யூ தான் என்னது? நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது 37,500, ஓகேவா? அப்போ Pயோட வேல்யூ என்னென்னா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இந்த சைடு வந்துருச்சுன்னா அப்போ Pயோட வேல்யூ என்னது? 10, 15, 7, 75,000. புரியுதா? இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அதனால தான் டக்குன்னு சம்ம முடிக்க முடிஞ்சு. ஓகே, இந்த சம் ரொம்பவே ஈஸி. இங்கே பாருங்களேன், 9 செகண்ட்ஸ்லேயே பண்ணி முடிச்சாச்சு. அதாவது AB வந்து ஸ்டார்ட் பிஸ்னஸ், இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 85,000 15,000. அப்போ AB 85 15 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இன் வாட் ரேஷியோ அவுட் ஆஃப் த ஃபாலோவிங் தேர் ப்ராஃபிட் வில் பி டிவைடட் ஆஃப்டர் 1 year? ஸோ அப்போ ஆஃப்டர் 1 yearனா 12 தான் 2 பேத்துக்கு வரும். ஸோ அப்போ இந்த ரேஷியோ கேன்சல் ஆயிரும். இதையும் கேன்சல் பண்ணோம்னா 17 3. அப்போ 17:3. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த செம்மை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த செம்மை 22 செகண்டில் முடிச்சுமே பொம்மை அழுகுது. அப்போ அதுக்கும் சீக்கிரமாக நம்ம இந்த செம்மை போட முடிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். எ மேன் கேன் ரோ அப்ஸ்ட்ரீமில் போகிறான் 8 கிலோமீட்டர் அண்ட் டவுன் ஸ்ட்ரீமில் போகிறான் 20 கிலோமீட்டர். ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீம்னு சொல்லும்போது 8 கிலோமீட்டர் 8 அதோட ஸ்பீடு, டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லும்போது ஸ்பீடு வந்து 20. ஸோ ஃபார்முலா படி, அதாவது அதோட ஃபார்மேட் படி இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து போட்டோட ஸ்பீட் கிடச்சிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன அர்த்தம்? 28 டிவைட் பை 2 போட்டால் 14. அடுத்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா எனக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடச்சிரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 12, கரெக்டாக? 12 டிவைட் பை 2 போட்டால் 6 தான் வந்து என்னோட ஸ்ட்ரீமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஃபார்முலா என்ன? டவுன் ஸ்ட்ரீம் = போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் கிடைக்குமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், டவுன் ஸ்ட்ரீம் கிடச்சிருக்கா? அவ்வளோதான். இப்போ என்ன நடத்தும்? அடுத்து அப்ஸ்ட்ரீம் பார்க்குறோம். அப்ஸ்ட்ரீம்னா என்ன அர்த்தம்? போட்டோட ஸ்பீடு மைனஸு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, கரெக்டாக? இப்போ போட்டு ஸ்பீடு, இது போட்டோடது ஸ்ட்ரீமோடது கழிச்சு எனக்கு என்ன வரணும்? 8 வரணுமா? வந்திருக்கா? ஸோ அவ்வளோதான். அப்போ ஃபார்முலா எப்படி, அந்த ஃபார்மேட் எப்படி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதை பற்றி போட் அண்ட் ஸ்ட்ரீம் பற்றி ஃபுல் கான்செப்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த மென்ஸோட ரேட் ஸ்டில் வாட்டர்னா லைக், அதாவது மென்னுன்ற இடத்துல நம்ம போட்டை வச்சு செஞ்சுருக்கோம். அப்போ போட்டுக்கு என்ன வருமோ அதுதான் மென்னுக்கு வரப்போகுது, அவ்வளோதான். அப்போ 14 தான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். ஸோ இப்போ இந்த சம்மில் 3 பைப் கொடுத்துருக்காங்க. ABC அப்படின்னு சொல்லிட்டு 3 பைப் கொடுத்துருக்காங்க. அப்போ சாரி, இதை இப்படி எழுதிக்கலாம், ரோவைஸாக ABCன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 9, 12, 18 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டைமு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருந்திருப்பேன்? இந்த 3த்துக்கும், இந்த 9, 12, 18க்கு நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 36ன்னு வரும். அப்போ 36 தான் என்னோட டோட்டல் ஒர்க்காக இருக்கும். அப்போ 36 டோட்டல் ஒர்க்னா அப்போ 9க்கு, அப்போ அதுக்கு எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். அப்போ 4ஆக இருந்தால் தானே 9 × 4 36 வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா 3ஆக இருக்கும், இங்கே பார்த்தா 2ஆக இருக்கும். அவ்வளோதான், எஃபிஷியன்சி போட்டாச்சா? இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? இஃப் பைப் A இஸ் ஓப்பன் ஆல் த டைம், எல்லா டைமும் பைப் A ஓப்பனில் இருக்குது. ஆனால் B and C வந்து ஓப்பன்ட் ஆல்டர்னேட்டிவ்லி ஃபார் 1 hour ஈச். ஓகேவா? நான் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்ல வருதுன்னு தெரியுதா? அதாவது பைப் A வந்து எல்லா டைமும் ஓப்பன் ஆகுது, ஆனால் B and C வந்து 1 hour விட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ இதை எப்படி எழுதுறோன்னு பாருங்கள்.
ஒன்ஸ் அகெயின், அதாவது பைப் ஏ வந்து எல்லா டைமும் ஓப்பன் ஆகுது. இப்போது ஃபஸ்ட் ஹவர்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹவரில் பைப் ஏ வந்து எல்லா டைமும் ஓப்பன் ஆகுதா? அப்போ ஃபஸ்ட் ஹவரில் ஏ ஓப்பன் ஆகிருக்கும் கண்டிப்பாக. பி ஒன்று மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கும். சி வந்து ஓப்பன் ஆகிருக்காது. பிகாஸ் பி அண்ட் சி வந்து ஆல்டர்னேட்டிவ் ஓப்பன் ஆகுது. அப்போ ஏ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி ஏ எத்தனை அந்த 1 ஹவரில் பார்த்துருக்கோம்னா 4 ஒர்க்கு. அடுத்து பி ஓப்பன் ஆகிருக்கும். பி அந்த 1 ஹவரில் எவ்வளோ பார்த்துருக்கோம்? 3 ஒர்க்கு. அப்போ டோட்டலாக ஃபஸ்ட் ஹவரில் எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்கும்? 7 ஒர்க்கு முடிச்சிருக்கும். இது செகண்ட் ஹவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செகண்ட் ஹவரில் ஏ ஆல்சோ ஓப்பனில் தான் இருக்கும். பிகாஸ் ஏ எல்லா டைமும் ஓப்பனாக இருக்கும். ஆனால் இந்த செகண்ட் ஹவரில் பி ஓப்பனாக இருக்காது, சி ஓப்பனாக இருக்கும். கொடுக்கப்பட்டது அதுதான் ஆல்டர்னேட்டிவ். கரெக்டாக ஆல்டர்னேட்டிவ். அப்போ சி தான் ஓப்பனாக இருக்கும். அப்போ சியோட எஃபிஷியன்சி சி எவ்வளோ ஒர்க் முடிக்கும்? 2 ஒர்க்கு. அப்போ இதை ஆட் பண்ணால் 6. அப்போ டோட்டலாக 2 மணி நேரத்தில் டோட்டலாக 2 மணி நேரத்தில் எத்தனை ஒர்க்கு முடிக்கப்பட்டிருக்கு? 13 ஒர்க்கு முடிக்கப்பட்டிருக்கா? ஸோ 2 மணி நேரத்தில் 13 ஒர்க்கு. நம்மளுக்கு எத்தனை ஒர்க்கு முடிக்கணும்? 36 ஒர்க்கு முடிக்கணும். அப்போ நியரஸ்ட்டாக போனோம்னா நான் 2 போடுறேன். 2 இன்ட்டு 2 போட்டோம்னா நம்மளுக்கு 4 மணி நேரத்தில் எத்தனை ஒர்க் முடிஞ்சிருக்கு? 26 ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு என்ன வேணும்? 36. இன்னும் 10 ஒர்க் முடிக்கணும். சரி, இன்னும் எக்ஸ்ட்ராவாக அடுத்து 5 மணி நேரம், இன்னொரு 1 மணி நேரம் போகிறேன். அப்போ இன்னொரு 1 மணி நேரம்னா எனக்கு எத்தனை ஒர்க் முடியும்? 7 ஒர்க் முடியும். அப்போ 5 மணி நேரத்தில் 33 ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் எனக்கு 3 ஒர்க்கு தேவை. ஸோ இப்போ இந்த 3 ஒர்க்கு நான் எப்படி வந்து இது பண்ணுறேன்னு பாருங்கள், பேலன்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு 6வது மணி நேரம் கடந்து வருது. 6வது மணி நேரம்னா எனக்கு சி கூட நான் பார்ட்னர்ஷிப் போட்டுருந்துருப்பேன். ஏவும் சியும் வந்திருப்பான். அப்போ ஏவும் சியும் சேர்ந்து எத்தனை ஒர்க்கு முடிக்கிறாங்க? அந்த 1 மணி நேரத்தில் 6 ஒர்க்கு முடிக்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் எவ்வளோ ஒர்க்கு முடித்தா போதும்? 3 ஒர்க்கு முடித்தா போதும். அப்போ 6ல் எனக்கு 3 முடிக்கணும். அப்போ எத்தனை மணி நேரம்? ஹாஃப் ஹவர் தான் ஆகும். கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு தான் எனக்கு 6 ஒர்க்கு. ஆனால் எனக்கு தேவை இன்னும் ரிமைனிங் 3 ஒர்க் முடித்தா போதும். அப்போ ஹாஃப் அன் ஹவர் போதும் தானே? அப்போது ஃபுல்லாக 5 மணி நேரம் ப்ளஸ்ஸு ஹாஃப் அன் ஹவர். அப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளோ டைம் ஆகிருக்கும்? 5.5 ஹவர்ஸ். கரெக்டாக 5.5 ஹவர்ஸ் தானே இருக்கும். இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. ஈச் டன் வாட் வில் பி த ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்னா 5.5 ஹவர்ஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.